வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னா சிமிலர் டு ஃபங்க்ஷன்ஸ் தாங்க. ஓகே, எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது, பட் ஒரு மைனரா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா டெஃப்னு போட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பேராமீட்டர் இருந்தால் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு லாஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டாக நமக்கு வரும். ஓகே, இப்போ பாருங்க, நான் ப்ராடக்டோட ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி, ஓகே, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, ஓகே, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, 100 குவான்டிட்டி வந்து ஒரு குவான்டிட்டி. ஓகே, எனக்கு இப்போ எவ்வளோனா 100 வரும். சப்போஸ் என்னுடைய குவான்டிட்டி 2 இருக்கு, ஓகே, அப்படின்னா எனக்கு 200 வரும். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுவோம். ஒரு லாஜிக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நியூ, ஓகே, லாம்டா யூனிட் ப்ரைஸ் கமா குவான்டிட்டி ஈக்குவல் டு இதை கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தென் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் நியூ. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இன்வேலிட் சின்டாக்ஸ் யூனிட் ப்ரைஸ். ஓகே, இன்வேலிட் சின்டாக்ஸ். ஓகே, ஓ காட் இட். என்னன்னா ஈக்குவல் டு வராதுங்க, அந்த பங்க்சுவேஷன் சிம்பிள் வரும். ஓகே, பங்க்சுவேஷன் சிம்பிள் தான் வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, த ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்ன்ட். ஓகே, பட் நோ அவுட்புட். ஏன்னு பாருங்க, நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது, பட் அவுட்புட் வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸாக பாஸ் பண்ணலை. ஓகே, வேல்யூஸை பாஸ் பண்ணுங்க. 50,2ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ 100 நமக்கு ரிசல்ட் வரணும். ஓகே, நவ் see we have 100. ஓகே, சிமிலர் தான். ஓகே, சிமிலர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஜென்ரலாக. ஓகே, இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோ வித் திஸ் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, நார்மலாக நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அதில் போங்க. பட் ஒரு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது, ஒரு ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணுறது, ஒரு அடிஷன் பண்ணுறது, ஓகே, ஒரு சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிள் ஒன் லைனில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு லென்த்தியான ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே, பட் நீங்கள் வந்து இதை ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த லாம்டா ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனை மட்டும்தான் ரீயூஸ் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, லாம்டா ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ண முடியும், லாம்டா ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபங்க்ஷனை நம்மளால ரீயூஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா லாம்டா ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும். லாம்டா ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய ஆப்ரேஷனே உங்களுடைய லாஜிக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒன் லைனில் கம்ப்ளீட் ஆகிடுனா நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷனில் போங்க. காம்ப்ளெக்ஸான லாஜிக் இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சிம்பிள். ஓகே, இப்போ நமக்கு வந்து லாம்டா ஃபங்க்ஷனா என்னன்னு கம்ப்ளீட்டாக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.